விடக்கோழி இருக்கு, வாங்கம்மா வாங்க. ஆச்சி வாங்க ஆச்சி. ஆச்சி வாங்க வாங்க, விடக்கோழி இருக்கு, அருமையா இருக்கு, ஐயாவுக்குனே பிறந்தது. ஐயா பிடிக்க சொன்ன முரளு முரளு, ஐயா பிடிக்க சொன்ன முரளு. ஆச்சி வாங்க ஆச்சி, ஐயா மனசு கோணாம இருக்கணும்னா அமாசையில பிடிச்ச நண்டு இருக்கு ஆச்சி, வாங்கி போங்க. நாட்டுக்கோழி இருக்கு பாருங்களா, நல்லா இருக்கும் பாருங்க பாருங்க. என்ன ஆச்சி, ஐயா சொன்னாங்க நான் ஆளாளுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு திரிறாங்க, என்னத்தை தான் வாங்குறது? ஐயாக்கு ஒரு போனை போடு. நம்ம முறை திருவிழாவை ஜம்முன்னு அசத்திரும். செஞ்சிரும். ஹலோ என்ன சொல்லு. ஹலோ, இங்க ஒரே இடத்துல இருக்க, கொஞ்சம் சத்தமா பேசு. இப்ப கேக்குது. இப்ப சொல்லு. திருவிழாவுக்கு பிள்ளைங்களாம் வராங்களா? முருகனும் குமரனும் வரதா சொல்லியிருக்காங்க. மீனாட்சி விவரம் தான் சரியா தெரியல. வந்தா நல்லா இருக்கும். 3 வருஷமாச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. நாம என்ன பண்ண முடியும், அவங்க பொழப்பு அது மாதிரி. அப்புறம் மத்தியானம் சமைக்கிறதுக்கு என்ன வாங்கணும்னு கேக்குறாங்க. இந்த வெள்ளாட்டுக்கால் சூப்பை வச்சு நாட்டுக்கோழியை குழம்பு பண்ணிட்ட சொல்லு. மஞ்சள் மீனை வறுத்து ஆற்று நண்டு பொரிச்சு அது கூட காடை முட்டி அவிச்சு வச்சுட்டு சொல்லு. என்னத்தை வாங்கணுமா? எல்லாத்தையுமா? மளிகை சாமான் கூட வாங்கணும், மறக்காம ஞாபகப்படுத்து. சரி ஆச்சி. ராணி கோமதிக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டியா? ஐயோ மறந்துட்டேன் ஆச்சி, இதோ இப்ப காட்டிடுறேன். பைய கொடு, நீ போ. என்னாச்சு? மாடெல்லாம் அவுத்துட்டு ஓடுதுண்ணே. டேய் ஓடுங்கடா, இறக்க வச்சுட்டு மாட்டு பிடிங்கடா. புடிச்சு கட்டுங்கடா அதுல. நல்லா இழுத்து கட்டுறா. கோமதி, லக்ஷ்மி, ராணி, மாரி, முருகன், கமலா, விமலா. கலா, பாப்பா எங்கடி? ஐயாக்கு போனை போடு. கோழி பிடிச்சா 3 நாள் வச்சு சாப்பிடலாம். என்னங்க? யாரையா நீ பாட்டு போயிட்டே இருக்க? இங்க பாப்பா வந்துச்சா? ஸ்கூலுக்கு பாப்பா வராம பீப்பாவா வரும்? அப்ப பாப்பா எங்க? இந்த ஸ்கூல்ல 500 பாப்பா இருக்கு. அதுல உன் பாப்பா எந்த கிளாஸ் பாப்பா? பாப்பான்னா எங்க வீட்டு சேவல்யா. என்னது சேவல் பேரு பாப்பாவா? ஆமாயா, அது சின்னதுல கோழியா சேவல்னு தெரியாம எங்க தமிழ் வச்ச பேர் அது.
எப்ப பார்த்தாலும் இங்க ஓடி அடுத்த தடவை வரட்டும் சூப்பு தான். ஒன்றும் இல்லை நீ பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு போயிடுற. இதுங்களெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ள நீ போதும் போதும் ஆயிடுது. நான் அவுத்து தான் விட்டேன், நீங்கள் தான் இதுங்களை திறந்து விட்டீங்க. ஐயோ தேனு, நான் இல்லை, அதுக்கு அவுத்துறதுனால தான் வெளியே ஓடி போச்சு. அவுத்து விட்டா எப்படி வெளியே போகும்? திறந்து விட்டா தானே வெளியே போகும். ஆமா, தமிழ் சொல்றது சரிதான். நீ ஏண்டி கதவு திறந்து விட்டா கூமுட்ட? யோ வாய் மூடியா கிறுக்கா, ஒன்றும் தெரியாம சும்மா பேசிக்கிட்டு. என்ன கலா, பின்வாசல் திறக்காம முன்னாடி வழியா போயிருக்கலாம்ல. போயிருக்கலாம்ல. ஆச்சி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டா. இவளை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்க தாழ முடியல. வர வர உனக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. யார் பண்ண வேலை இது? ஐயா 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 நான் இல்லை ஐயா, அது வந்து ஐயா. இந்த வீட்டில் யாராவது தப்பு பண்ணா என்ன தண்டனை? என்ன பார்த்துக்கிட்டு போய் சாப்பாடு எடுத்து வைங்க, போங்க. ஆமா, போய் சாப்பாடு எடுத்து வைங்க. உங்க வேலை தானா இது? என்னங்க, துபாயிலேருந்து மீனாட்சி பேசுறா. மாப்பிள்ளைக்கு லீவு கிடைக்கலையாம், ஆனா சிவராத்திரிக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு அவ வராளாம். அப்படியே அத்தை கொடுங்க. ஆமா, அந்த அப்பா பேசு. 3 வருஷம் கழிச்சு அண்ணா மாரு அக்கா மாரு பேரன் பத்திங்க எல்லாரும் வர போறாங்க. பிள்ளைங்கெல்லாம் வராங்கல்ல. இனிமே ஐத்தானுக்கு தலைகால புரியாது. ஒரு வாரம் வீடே கலகட்ட போகுது.